ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும். அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும், வேற யாரும் செய்யவே முடியாது. அப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. மைண்ட் செட்ல சொல்றேன், சைக்காலஜி. ஆண்கள் சைக்காலஜி வேற, பெண்கள் சைக்காலஜி வேற. இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும், லைட் கலர் பிடிக்கும், அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும். கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது, உனக்கு என்னதான் பிடிக்கணும், டார்க் கலர் தான் பிடிக்கணும். பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற, ஆணுடைய சரீர அமைப்பு வேற. இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது, அது கொஞ்சம் பலம் குறைவானது. அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிடம் வேறு, ஆணுடைய மனோதிடம் வேறு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை.